மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மற்றும் HECS நிறுவனம் இணைந்து சுற்றுச்சூழலை காப்போம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கிடையிலான ஓவியக்கலை போட்டி நடைபெற்றது. சென்னையில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மற்றும் HECS நிறுவனம் இணைந்து சுற்றுச்சூழலை காப்போம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவிலான கலைப்போட்டியை நடத்தியது. சுமார் 35 பள்ளிகளில் இருந்து 450க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது ஓவியங்கள் மற்றும் கைவினை பொருட்கள் மூலமாக விழிப்புணர்வை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெபதாஸ் தினகரன், இத்தகைய போட்டிகள் மாணவர்களின் சமூக அக்கறையையும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வையும் வளர்க்கும் என்றார். பின்னர் HECS நிறுவன இயக்குனர் சங்கீத் மோசஸ் மற்றும் நேஹா மோசஸ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினர். இந்த காம்படிஷனில் around 35 schools have participated and 450 students have come here to participate in this event. இன்னைக்கு முழுவதும் இந்த காம்படிஷன் நடைபெறுது. இதில் மாணவர்கள் தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் தங்களுடைய திறனை நிரூபிக்கிறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இது அமையுது. இந்த நாளிலுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் த என்வரான்மெண்ட். நம்மளுடைய கடமை, என்வரான்மெண்ட்டை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை உணர்த்தும் வண்ணமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த காம்படிஷன் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதில் கிராஃப்ட்டு, ட்ராயிங், பெயிண்டிங் இந்த மாதிரி தலைப்புகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் மாணவர்கள் ஆர்வமாக பங்கெடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதே போல் மாணவர்கள் நாங்கள் த அம்பாசிடர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. மாணவர்களுக்கு மத்தியில் அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது அது சமுதாயத்தில் அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக அமையுங்கிற ஒரே காரணத்தால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிற பள்ளி நிர்வாகத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம்.